ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ரீலங்கா ட்ரிப் பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு ஸ்ரீலங்கா ட்ரிப் நான் போட்டிருப்பேன். அது வந்து வேறு ஒரு ப்ரொஃபஸர் போனது, இது என்னோடய வேறு ஒரு ப்ரொஃபஸர் போனது. எல்லாருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களோட கான்செப்ட் ஒன்று தான், எல்லாருமே ட்ராவல் பண்ணணும் அண்ட் அங்கே போய் யாரும் கஷ்டப்படக்கூடாது. பிகாஸ் அங்கே நீங்கள் ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகலாம், ஆர் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மிஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் கொடுக்குறது. அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு டாக்டர் அஷ்ரஃப் ராஜா. அவர் தான் வந்துட்டு நிறைய ட்ரிப் வீடியோஸ் வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப்லேருந்து எடுத்தெல்லாம் அனுப்பிட்டுருக்காரு. ஸோ வீடியோ பார்க்கலாம். அண்ட் வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுற பர்சன் நம்பருமே போடுறேன். இதுவுமே ஒரு வகையான ஒரு டெம்பிள் விசிட்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. நல்லூர் கந்தசுவாமி டெம்பிள் ஜாஃப்னா சிட்டியில் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நம்ம நிறைய டெம்பிள்ஸுமே பார்க்குறோம். பிகாஸ் எங்கே போனாலும் டெம்பிள்ஸ் இருக்கும், அது ஒரு மேஜர் டூரிஸ்ட் பிளேஸ். இது வந்துட்டு ஜாஃப்னா சிட்டியோட ரயில்வே ஸ்டேஷன் ஏரியல் வியூ. எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, எனக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் இன் ஜாஃப்னா சிட்டி. அண்ட் வலம்புரி திண்ணை இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்ஸ். இங்கே பாருங்கள், திண்ணைன்ட்டு பேர் வைக்கிறதெல்லாம் நான் இப்போ தான் வந்து கேட்குறேன். இது வந்துட்டு மண்டபம் தேர். அண்ட் அங்கே இருக்க பீச்லாம் பாருங்கள். இது வந்து நூலகம்ங்க, வார்க்கு அப்புறமா புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். எங்கே போனாலும் அதே பீச் தானேன்னு கேட்காதீங்க, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கே போனாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று நோட் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்ரீலங்கன் ரோட்ஸில் புள்ளிமான் அசால்ட்டாக இருக்குன்றாங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியா ஹாட் வெல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது 7 வெல்ஸ் இருக்குங்க, குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 7 கிணறு. இதுக்குள்ளே 7 டெம்ப்ரேச்சரில் தண்ணி வரும். ஒன்று ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஒன்று கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த மாதிரி டெம்ப்ரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 7 வகையான டெம்ப்ரேச்சரில் தண்ணி எடுக்க முடியும் உங்களால். அண்ட் இதோட கான்செப்ட் வந்துட்டு சயின்டிஃபிக் கான்செப்ட் எனக்கு தெரியல, பட் இதோட ஹிஸ்டாரிக் ஸ்டோரி நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லார்ட் ராவணா இருக்காங்கல்ல, அவங்க மாம் டெத்துக்கு அப்புறமா அவங்க மாமை குளிக்க வைக்கிறதுக்காக ராவணா க்ரியேட் பண்ணது தான் இந்த 7 வெல். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு நான் கேள்வியே படாத ஒரு விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்கும்போது. நீங்கள் ஸ்ரீலங்கா விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப காமனாக இருக்க பார்க் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இதெல்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஸ்ரீலங்கன் டெசர்ட்டுன்னு சொன்னாங்க. இந்த தயிரில் வந்துட்டு நாட்டு சர்க்கரைலாம் போட்டு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் கொடுப்பாங்களாம். மிஸ்தி தாயான்னு கேட்டேன், இல்லைன்னாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னாங்க. ஸோ எல்லா ரோட்லேயுமே இந்த டெசர்ட் இருக்குமா, பார்த்தா என்னன்னு கேட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அங்கே காஸ்ட் வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் ஹோட்டல் வந்து சார் தங்கியிருந்தது ஒரு நாளைக்கு 40,000 rupees ரெசார்ட் அங்கே. பட் இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஜஸ்ட் 12,000 rupees. ஸோ இங்கே 12,000ன்றது அங்கே 40,000. அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா மணியில் இருக்குது. கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த புள்ளிமான் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு குட்டி குட்டி கிராமம்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்துட்டு மான் நிறைய பார்க்கலாம். அதாவது நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது மான் பார்க்குறதுக்காகவே கார் எடுத்துகிட்டு போவோம். ஏதாவது மான் இருக்கா பார்க்கலாமா, வைல்ட் லைஃப் ஏதாச்சும் க்ராஸ் ஆகுமா பார்க்கலாமான்ட்டு. ஸோ அந்த மாதிரி இது ஸ்ரீலங்கா ரோட்ஸ்லேயே இருக்குது. அண்ட் இன்னொரு மேஜரான ஒரு விஷயம் பீஜன் ஐலாண்ட். அதுவுமே நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. நாகபூஷணி அம்மன் டெம்பிள் அண்ட் நல்லூர் முருகன் டெம்பிள், இது எல்லாமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது. அண்ட் பீஜியன் ஐலாண்ட் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போகிறது வந்து பெட்டர். அண்ட் இது யாழ்ப்பாணம் நூலகம்ங்க, வார்க்கு அப்புறமா திரும்ப கட்டியிருக்காங்க. எனக்கு லைப்ரரி பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, புத்தா வந்து தபகொல்லபடுனான்ற இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு மேப் காமிக்கிறேன். அப்போது தமிழ்நாட்டில் ஒரு இந்தியாவில் நிறைய பிளேஸோட பேர் வேறு மாதிரி இருந்திருக்கு. அதை பாருங்கள். அவங்க இதே மாதிரி ஒரு போட்டில் தான் வந்திருக்காங்க. இந்த போட் வந்து ரீக்ரியேட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேப் தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க வந்த வழி ஆரோ மார்க் போட்டிருக்கு. இது ராவணவெட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து திருக்கோணமலை, அதாவது வந்து கோணேஸ்வரர் டெம்பிள்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய டெம்பிள் வரும். அண்ட் நிறைய டெம்பிள் சோலா பீரியடில் கட்டினது அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த டெம்பிள் போகிற வழின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதெல்லாம் வந்துட்டு நியூலி பில்ட், அதாவது வந்து பழைய ஓல்டு டெம்பிள்ஸ் நியூலி பில்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டெம்பிளை ஒட்டியே வந்துட்டு ஒரு பீச் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ரீலங்காவில் இவ்வளோ அழகாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த நிறைய பேர் சொன்னாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ட்டு கிடையாது, எல்லா இடமுமே ரொம்ப நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், நாட் ஈவன் சிங்கிள் பேப்பர் கிடைக்காது அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். அந்த ஹோட்டல் மச்சான்னு ஒரு ஹோட்டல் பார்த்தோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி திண்ணைன்னு ஒரு ஹோட்டல். இதெல்லாமே வந்துட்டு வெரி டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்து புலனழுவை ஏன்ஷியன்ட் ஒரு ஓல்ட் சிட்டி பார்ப்போம். இங்கே தான் அந்த ஸ்ரீ மகாபோதி, அதாவது போதி மரம் சொல்லுவாங்க தெரியுமா, இதுதான் ஒரிஜினல் போதி மரம். இது வந்து அபயங்கிரி விஹாரான்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் டெம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டெம்பிள் மாதிரியும் வச்சுக்கலாம், ஒரு நீங்கள் மியூசியம் மாதிரி யோசித்தாலும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே வந்து வட்டலாப்பம்னு ஒன்று விற்கும். எங்கே போனாலும் வட்டலாப்பம். அது என்னடா வட்டலாப்பம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லையே நம்ம போட்டிருப்போம். அண்ட் 120 rupees தான், நம்ம ஊர் காசுக்கு 50 rupees கீழே தாங்க வரும். அண்ட் இந்த பிளேஸ்லாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான், ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். இதெல்லாம் ரெசார்ட்ஸ். இதெல்லாம் போகிற வழியில் எடுக்கிற ஜஸ்ட் ஏரியல் வியூஸ், அவ்வளோதான். அண்ட் பேங்க், ஸ்ரீலங்கன் பேங்க் ஆஃப் சிலோன். இப்போ கொலம்போ பார்க்குறோம். அங்கே வந்துட்டு லோட்டஸ் டவர் செம்மையாக இருக்குல்ல, லோட்டஸ் டவர். அண்ட் நம்மளாம் செஞ்சால் வட்டலாப்பம் இந்த கன்சிஸ்டன்சியில் வரவே வராது. எப்படி தான் அவ்வளோ நல்லா அவங்களால செய்ய முடியுதோ, பிகாஸ் அது ஒரு ஸ்ரீலங்கன் டெசர்ட், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே அந்த விஹாரா தாங்க. அந்த விஹாராக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்திருக்காங்க. உண்மையாகவே இந்த பிளேஸ்லாம் போனால் நான்லாம் உட்காந்துருவேன், நான் வரவே மாட்டேன். நான் வந்துட்டு ஸ்டோன்ஸ் தொட்டு பார்க்குறது, மரம் தொட்டு பார்க்குறது, இதில் எனக்கு வந்து போயிடும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். குத்துப் மினார் போனப்போ கூட நான் வந்துட்டு எல்லா இடத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது எப்படி அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, அது எப்படி இது சில்லுன்னே இருக்குது, அவ்வளோ கோல்டில் இது கொஞ்சம் வார்மாக எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஆள்னா நின்று பார்த்து படிச்சுட்டு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கூட உட்காந்து படிக்கிற ஆள். இந்த வீடியோலாம் ரொம்ப கம்மியாக தான் உங்ககிட்ட இருக்கும். இது வந்து ராவணா ஃபோர்ட், ஐ மீன் யூடியூப்லேயே கம்மியாக தாங்க இருக்கும். இதெல்லாம் ராவணா ஃபோர்ட். ப்ளீஸ் நீங்கள் வந்து போய் பாருங்கள். இதெல்லாம் இது வந்து லார்ட் ராவணாவுடைய ஃபோர்ட் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்ரீலங்கா போகிறீங்கன்னா யூனிக்காக போயிட்டு வாங்க. எல்லோரும் போகிற அதே பிளேஸ்க்குன்னா நம்மளும் போகணுன்றது கிடையாது. இது வந்து கேண்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே இருக்க டூத் ரெலிகா டெம்பிள். இதையுமே நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். அண்ட் அதோடய ஹிஸ்ட்ரியுமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ புத்தாவுடைய டூத் அங்கே இருக்குது.
இங்கே அகெயின் நம்ம ஒரு ஸ்டோரி பார்ப்போமா? ப்ளூ சஃபயர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அங்கே மைன் மாதிரி இருக்கும். இவர் எடுக்கிறாரு தெரியுமா? இந்த மாதிரி அதை வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வருவாங்கன்னு தெரியுமா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதில்ல இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் ஒரு ரேர் விஷயம்ன்ட்டு. ஸோ அதை வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாஸ்க் பற்றின ஒரு பிலீஃப்ஸுமே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இவ்வளோ அழகாக வரத்துக்கு முன்னாடி அவங்க அந்த மைண்ட்லேருந்து எடுத்தாங்க தெரியுமா? எடுத்ததுமே இந்த ப்ளூ கலர் வராது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுப்பாங்க. பட் இந்த ஸ்டேஜ் எடுக்கிறதுமே அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அது இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதை அவங்க வந்துட்டு கொஞ்சம் ப்யூரிஃபை பண்ணி, இங்கே பாருங்கள், அதை ஹீட் பண்ணி, இதில் ஹீட் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஹீட் பண்ணி குட்டி குட்டி அந்த ஒயிட் பட்டன்ஸ் காமிச்சிருந்தேன் தெரியுமா? அந்த மாதிரி எடுப்பாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கலரில் ப்ளூ சஃபயர் ஆகிற மாதிரி நிறைய ப்ராசஸிங் எல்லாம் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இது மேஜராகவே அங்கே வந்துட்டு இருக்கிறது தான். அண்ட் அங்கே போனால் எனக்கு கிஃப்ட்ஸ், ஸ்ரீலங்கா போகிறவங்க நிறைய பேர் எனக்கு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வரதே அந்த ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறமா இந்த பீட்ஸு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் நினைக்கிறா போல் 100 rupees 200 rupees தான் இல்லைங்க, அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு 3000 4000 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் இதெல்லாமே பாருங்கள் குட்டி குட்டி டெம்பிள்ஸ் அதெல்லாமே. அண்ட் இது வந்து சீதா மாதா சீதா சொல்லுவாங்களா, அவங்க டெம்பிள். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. மாதா சீதாவுக்கு ஒரு டெம்பிள் இருக்குதுன்றதே எனக்கு வந்து சார் சொல்லி தான் தெரியும். அண்ட் இதெல்லாமே வந்துட்டு ஸ்ரீலங்கன் ரோட்ஸ், எல்லாமே ரோட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லிக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அகெயின் டெம்பிள், அகெயின் ஒரு லேக். எனக்கு ஒரு ஊட்டியில் ஒரு லேக், ஒரு கொடைக்கானலில் நான் லேக், நீங்கள் பாருங்கள் என்னோடய கொடைக்கானல் வீடியோஸ்லாம் அதில் போட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்டாச்சூஸ் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். அண்ட் மாஸ்க் நான் சொன்னேன்ல, ஸ்ரீலங்காவில் எல்லா வீட்லேயுமே மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் திங் இருக்கும். ஏன் அதை வைக்கிறாங்கன்றது நீங்கள் கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணி படிக்கிறதுனா படிங்க. அண்ட் இந்த மியூசியம் ஐ திங்க் இது ஒரு யூனிக் மியூசியம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. நான் ஒரு மியூசியம் போனேன்னா அதில் வந்துட்டு நார்மலாக இருக்கும். மேபி ஸ்ரீலங்கன் பீப்புளுடைய ஹோல் வரலாற்றுமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். எனக்கு இந்த கோப்ரா மாஸ்க் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கோப்ரா, வைப்பர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த பேலஸ் வந்துட்டு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் பேலஸ்குள்ளே ஒரு அந்த மியூசியம்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி. நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் தான். நிறைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும், போகிற இடத்துல நான் நிறைய கற்றுக்கணும். வரும்போது மற்றவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிற மாதிரி கற்றுக்கிற மாதிரி வரணும். நார்மலாக நானும் போனேன், ஃபோட்டோ எடுத்தேன், போஸ்ட் பண்ணேன்ட்டு இல்லாமல் சில ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு தெரியணும். அண்ட் அந்த இடத்தோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியணும். ஜஸ்ட் அது ஒரு நார்மல் பிளேஸாக இல்லாமல். இங்கே பாருங்கள் கல்வெட்டுக்கள், எல்லாமே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிங்கன்னா படிக்கலாம். ஸோ இந்த பேலஸோட இம்பார்ட்டன்ஸ் இது தான். அண்ட் போஸ்ட் வார் இந்த பிளேஸ் எப்படி இருந்திருக்குன்றது பாருங்கள். ஸோ எனக்கு ரோட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ் போகும்போது நல்லா பாருங்கள் அந்த ஏரியா எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் சுனாமிக்கு அப்புறம் நிறைய இடம் போயிடுச்சுன்னாங்கங்க. அது மேக்ஸிமம் அஃபெக்டட் பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரீபில்ட் பண்ணியிருக்காங்கன்னு போல். ஸோ போஸ்ட் வார், போஸ்ட் சுனாமி அந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்றத வந்து பார்த்துட்ருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் போகிற வழியில் எடுத்தது தான். இதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
அங்கே ஜஸ்ட் ரோட்ஸில் போகும்போது எடுத்த வீடியோஸ் அவ்வளோதான். அண்ட் பீச் நல்லா இருக்குல்ல. அண்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, ரோடு வந்து ஆப்வியஸாக ஸ்ரீலங்கா ஃபாரின் தான். சின்ன வயசில் சொல்லுவாங்க தெரியுமா, தரெல்லாம் வந்துட்டு கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. உண்மையாகவே எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸ்ரீலங்கன் ரோட்ஸ் எவ்வளோ நீட், எவ்வளோ க்ளீன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸ்ரீலங்கா ரொம்ப நீட்டாக இருக்கும்ன்ட்டு. பட் இந்த வீடியோவில் பார்க்கும்போது நமக்கே தெரியுதுல்ல, ஈவன் அந்த பீச் ஏரியா கூட அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டு பி ஃப்ராங்க், நம்மளே எங்கேயாவது நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நீட் இவ்வளோ க்ளீனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்மளே இறங்கி கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ண தான் செய்கிறோம். பட் டூரிஸ்ட் அதிகமாக வர ஏரியா ஸ்ரீலங்கா, கண்டிப்பாக டூரிஸ்ட் அதிகமாக வராங்க. எப்படி வந்து இவ்வளோ நீட்டாக வச்சிட்ருக்காங்கன்றது எனக்கு உண்மையாகவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. அண்ட் ரெசார்ட், சார் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட் இந்த பீச் பக்கத்தில் தான் இருந்திருக்கு. அண்ட் நான் சொன்னால் போல் 40,000 பர் டே ஸ்ரீலங்கன் மணிக்கு. நம்ம ஊர் மணிக்கு ஒரு 12 to 13,000. அதிக காஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் வீடியோ போட்ட ப்ரொஃபஸர் வந்துட்டு ஐ திங்க் ரேடிசன் ப்ளூ சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்களுமே அதான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 15,000 to 16,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும். கம்மி ரேட் ஹோட்டல்ஸுமே இருக்குது. நீங்கள் ஒரு 4,000, 5,000, 6,000 முடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியுமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சார்ஜ் பண்ணுறது. அண்ட் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் எப்படி வரும்ன்றது, அது பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் நான் வந்துட்டு அந்த பர்சனோட நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னால் அவரை கேளுங்க. அண்ட் என்னோடய ப்ரொஃபஸர் நான் பர்சனலாக சொல்கிறேன், சோலோ ட்ரிப்னு நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை. நான் நிறைய பயந்தேன், எங்கே போய் மாட்டுவோன்னு தெரியல, என்ன பண்ணுவோன்னு தெரியல அப்படின்றது, யாரை நம்புறதுன்னு தெரியல. இன்ஸ்டாகிராமில் சும்மா பார்த்துட்டுலாம் போகிற ஆள் கிடையாது, பயமாக இருக்கும். பட் ப்ரொஃபஸர் வந்துட்டு நான் எங்கே போகிறேன்னாலும் ஒரு நம்பர், இந்த அஷ்ரஃப் ராஜா சார் வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவார், பர்சனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவார். அண்ட் அவர் என்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, நீ என்னோடய ஃபேமிலி கூட வந்தால் எவ்வளோ ப்ரொடெக்டடாக எவ்வளோ சேஃபாக இருப்பியோ அந்தளவுக்கு சேஃபாக இந்த பர்சன் உன்னை வந்து பார்த்துப்பாங்க. இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் எனக்கு வந்து அந்த பர்சனோட நம்பர் கொடுப்பாரு. அண்ட் அதே மாதிரி அவ்வளோ சேஃபாக இருக்கும். அதனால் இவர் வந்து இந்த பர்சனோட நம்பரை இங்கே ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னும்போது அந்த பர்சன் எவ்வளோ சேஃபாக நம்மளை வந்துட்டு ஸ்ரீலங்காவில் பார்த்துப்பாங்கன்றது வந்துட்டு அவர் கொடுக்குற கேரண்டி. அண்ட் அது நானாக இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் ஆர் காண்டாக்ட் பண்ணணுன்னா அந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் அந்த ரெசார்ட். நான் ஸ்டார்டிங்கில் ட்ரிப்லாம் போடும்போது யோசிப்பேன், என்னடா நம்ம வந்து ஃபுல் டே சுற்றுறோம், நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் ரெசார்ட் வரும், அதுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக போடணுமா அப்படி இப்படின்லாம். பட் இப்போ போக 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 இப்போ நானே யோசிக்கிறது, 6-7க்குலாம் நம்ம எப்படியோ ரெசார்ட்டுக்கு வந்துடுறோம். மார்னிங் 6, அந்த ஒரு 12 hours அதுவுமே வந்து ட்ரிப்போடைய மேஜர் பார்ட் தான். நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது, ஒரு நம்ம வேடிக்கை பார்க்குறது, ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு காஃபி குடிக்கிறது, ஈவன் அது கூட அந்த ட்ரிப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அந்த ஒரு நேச்சரோட சவுண்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு காஃபி குடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதுக்கேற்ற அட்மாஸ்பியர் புக் பண்ணுறது நம்மளோட வேலை தான். ஸோ நைஸ் பிளேஸில் சார் எப்போ போனாலுமே இந்த மாதிரி பிளேஸ் தான் போவேன்னு சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் நம்ம திரும்ப இந்த புள்ளிமானை பார்த்து இந்த வீடியோ முடிப்போம். உண்மையாகவே இந்த ஒரு வீடியோ நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போடுறேன். பிகாஸ் நிறைய ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னானாலும் ஹிஸ்ட்ரி மறக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரி நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்ச கிட்ஸ்க்கோ கண்டிப்பாக சொல்லித்தரணும். ஹிஸ்ட்ரின்றது நம்ம சொல்லி கொடுத்தா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். அண்ட் அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த வீடியோ போடுறது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வியட்நாம் வீடியோ பார்க்கலாம்.